நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மத்தவங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்வேன். ஆனா எனக்கு ஒரு கஷ்டம்னா திரும்பி பார்க்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க என்று மிதுன ராசிக்காரர்கள் பலரும் ஒவ்வொரு இரவும் கண்ணீரோடு ஆதங்கப்படுவதுண்டு. மிதுன ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்கன்னு நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு ஏன் எந்த நல்லதும் நடக்க மாட்டேங்குது என்பது பலரின் மிகப்பெரிய கேள்வியாக தற்பொழுது வரை இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் பல கடவுள்களை கும்பிடலாம், பல கோவில்களுக்கு பரிகாரம் தேடி செல்லலாம். ஆனாலும் எந்த நல்லதும் இது நாள் வரை நடந்ததே இல்லை என்பது உங்கள் மனதின் ஆழத்தில் இருக்கும் பெரும் ஆதங்கமாக இருக்கின்றது. வெளியில் எப்போதும் எல்லாரிடமும் சிரித்த முகமாக இருந்தாலும் உள்ளுக்குள் பல காயங்களை, வலிகளை யாருக்கும் தெரியாமல் சுமந்து கொண்டு இருப்பவர்கள் நீங்கள். சிலர் நினைத்தது நடக்காமல் கடவுளிடமே கோபப்பட்டு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கிறாய் என்று கடவுளையே வெறுக்கும் நிகழ்வுகளும் உண்டு. தப்பு எங்கே நடக்குது அப்படின்னா, தப்பு நிச்சயமாக கடவுள் மேல இல்லைங்க, நம்ம மேலதான் இருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் உரிய கடவுள்களை சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தெளிவாக ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்து சென்றுள்ளனர். அதன்படி உங்களுக்கு எந்த கடவுளை வணங்க வேண்டுமோ அந்த கடவுளை நீங்கள் முறையாக சரியாக வணங்கி வந்தால் உங்கள் வாழ்வில் கவலைகள், கஷ்டங்கள், தடைகள் அனைத்தும் நீங்கி பல அதிர்ஷ்டங்களையும் போதும் போதும் என்கிற அளவிற்கு செல்வங்களையும் நிச்சயம் உங்களால் பெற முடியும். உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற எந்த ஒரு நாள் செருப்பு போடாமல் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற சூட்சுமத்தையும் சித்தர்கள் சொன்ன பிரம்ம ரகசியங்களையும் இப்போது நாம் முழுமையாக பார்க்கலாம். யாராவது ஒரு சின்ன உதவின்னு கேட்டு உங்க கிட்ட வந்துட்டாங்கன்னா செய்யற வேலையை அப்படியே போட்டுட்டு அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு முழுமையா செய்து கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு ரொம்ப இரக்க குணம் கொண்ட நல்லவங்க தாங்க நம்ம மிதுன ராசிக்காரங்க. ஆனால் ரொம்ப நல்லவங்களா இருந்தாதான் இந்த காலத்துல பிழைக்க முடியாது என்பதை நீங்கள் பலமுறை உணர்ந்திருப்பீர்கள். மத்தவங்க உங்க கிட்ட இருந்து எல்லா உதவியும் தங்களுக்கு தேவையான நேரத்தில் சரியா வாங்கிக்குவாங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது உதவி செய்வதற்கு அந்த இடத்தில் யாருமே ஒரு நிழல் கூட இருக்க மாட்டாங்க. நீங்கள் பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட உதவி கேட்பதற்கு ரொம்பவே தயங்குவீங்க, கௌரவம் பார்ப்பீங்க, சங்கடப்படுவீங்க. ஆனா நீங்க மட்டும் அடுத்தவங்க பிரச்சனைக்கு எல்லா இடத்துக்கும் ஓடி ஓடி போய் உதவி செய்வீங்க. சரி, பரவாயில்லைங்க, உங்களுக்கு அவங்க திருப்பி எந்த உதவியும் செய்ய வேண்டாம். நீங்க செஞ்ச உதவியை நினைச்சு ஒரு சிறு நன்றி கடன் இருந்தால் போதும் என்றுதான் உங்களுடைய மனம் ஏங்கும். ஆனால் அந்த நன்றி கடன் கூட பலரிடம் இருக்காதுங்க. உதவி பெற்றவர்கள் நாளைக்கு வெளியிடங்களில் உங்களை பார்த்தால் ஒரு மரியாதைக்காக கூட உங்களிடம் முகம் கொடுத்து பேச மாட்டாங்க. அந்த அளவில் தான் மிதுன ராசிக்காரர்கள் பாவப்பட்டு இருக்கின்றனர். நீங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லது செய்து என்ன பலன் கண்டீர்கள், இனிமேல் யாருக்கும் எந்த ஒரு நல்லதும் செய்யக்கூடாது என்றெல்லாம் உங்களை சிந்திக்கும்படியான கஷ்டங்களை நீங்கள் பலமுறை சந்தித்திருப்பீர்கள். ஆனாலும் அடுத்த நிமிடம் யாராவது எனக்கு ஒரு கஷ்டம் என்று உங்களிடம் நின்றால் உங்கள் மனசாட்சி கேட்காமல் உருகி போய் மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். அதுதான் உங்களுடைய உண்மையான இயல்பு. உங்களுக்கு யாராவது ஒரு சிறு துரோகம் செய்தால் கூட அதை நினைத்து பல நாட்கள் தூங்காமல் தவிப்பீர்கள். ஆனால் அதே நபர்கள் மீண்டும் உங்களிடம் பேசிவிட்டால் பழசை எல்லாம் மறந்துவிட்டு உடனே அவர்களை ஏற்றுக்கொள்வீர்கள். நம்ம மிதுன ராசிக்காரங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னா அவங்களோட அபாரமான புத்திசாலித்தனம் தாங்க. அந்த புத்திசாலித்தனத்தை வைத்துதான் நீங்க உங்க வாழ்க்கையில் பல உயரங்களை தொட முடியும். உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் புத்திசாலித்தனத்தை முழுமையாக கொடுப்பவர் என்பதால் நீங்கள் புத்திசாலித்தனமாக எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அது நிச்சயம் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை மட்டுமே கொடுக்கும். ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா தற்செயலாக ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை எப்படி சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு தெரியாம பலரிடம் மாட்டிக்குவாங்க. ஆனா நம்ம மிதுன ராசிக்காரங்க ஒரு தப்பு செஞ்சா கூட அதை எப்படி சாமர்த்தியமாக சொல்லி சமாளிக்கணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனம் இயல்பாகவே இருக்கும். மனிதனாக பிறந்த யாரும் தப்பு செய்யாமல் இல்லை. அனைவருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு செய்யத்தான் செய்கின்றனர். ஆனால் அதை மிகச்சரியாக சமாளிக்கும் திறமை உங்களிடம் அதிகப்படியாகவே இருக்கின்றது. மெய்யான பேச்சு திறமை உங்களிடம் எப்பொழுதும் பளிச்சிடும். உங்ககிட்ட பேசி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம். ஒரு பொருளை விற்க வேண்டும் என்றாலோ அல்லது ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு தெளிவாக புரிய வைக்க வேண்டும் என்றாலோ அதில் உங்களை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது.
ரொம்ப காமெடியா கலகலப்பா பேசி மத்தவங்களை சிரிக்க வச்சு நீங்க அவங்க கிட்ட ரொம்ப சீக்கிரமாவே நெருங்கிய நண்பர்கள் ஆகிடுவீங்க. எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்தை உங்கள் பேச்சால் சுறுசுறுப்பாகவும் கலகலப்பாகவும் மாற்றி விடுவீர்கள். உங்களை சுத்தி இருக்கிறவங்களை எப்பொழுதும் நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா வச்சுக்குவீங்க. அந்த அளவிற்கு நீங்க ஒரு அற்புதமான மனிதர் தாங்க. ஆனா எவ்வளவுதான் நண்பர்களாக நீங்க பழகினாலும் மனசுக்குள்ள இவங்க கிட்ட இந்த விஷயத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். என்னதான் குளோஸா பழகினாலும் சரி, மத்தவங்களை நீங்க அவ்வளவு எளிதில் நம்பிவிட மாட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் தான். ஏனென்றால் சிலர் ரொம்ப நம்பிக்கை வச்சு அவங்களுக்காக நிறைய பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் மிதுன ராசியில் நிறைய பேர் இருக்கின்றனர். அதே நேரத்துல மிதுன ராசிக்காரர்களும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிக்கி மாட்டிக் கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கடன் சார்ந்த விஷயத்துக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இவங்களை நம்பி ஒரு வேலையை நீங்கள் கொடுக்கிறீங்க அப்படின்னா அதை கண்ணும் கருத்துமா நீங்க நினைக்கிறதை விட ஒரு மடங்கு கூடுதலாகவே ரொம்ப சூப்பரா செய்து முடிப்பாங்க. சிறு வயதிலிருந்தே பல தனித்துவமான திறமைகளை தங்களுக்குள் ஒளித்து வைத்திருப்பவர்கள். நீங்கள் எதையும் மிக விரைவாக கற்றுக்கொள்ளும் கிரகிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்யும் திறமை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக எளிதான ஒன்றாகும். அந்த அளவிற்கு திறமைகள் மிதுன ராசியிடம் மலை போல புதைந்து கிடக்கின்றது. ஆனால் என்ன, திறமைக்கு தகுந்த பேர் புகழ்தான் கிடைப்பதற்கு மிகவும் தாமதமாகின்றது. ஆனால் மிதுன ராசிக்காரர்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் திறமைக்கு உண்டான பேர் புகழானது நிச்சயமாக ஒரு நாள் உங்களை தேடி வரும். மிதுனம் காற்று ராசி என்பதால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவங்க கிட்ட நிலையாக தங்குவது சிரமம். மிதுனம் என்பது இரட்டை தன்மையை குறிக்கும் ராசி என்பதால் இவர்களது மனநிலையும் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு சமயம் கூட்டத்தோடு கூட்டமாக மகிழ்ச்சியாக இருக்க விரும்புவார்கள். அடுத்த நிமிடமே எனக்கு யாரும் வேண்டாம், தனிமையில் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதே போல தன்னோட பர்சனல் விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் மற்றவர்களிடம் வெளிப்படையா சொல்லுவாங்க. அதுவே பின்னாடி இவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாற வாய்ப்புகள் உள்ளது. எனவே தன்னோட பர்சனல் விஷயங்கள், குடும்ப ரகசியங்கள் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருப்பதுதான் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பானது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே நடக்க வேண்டும், உடனே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்கும். ஒரே மாதிரியான வேலைகளை தொடர்ந்து செய்வது இவர்களுக்கு மிகுந்த சலிப்பை தந்துவிடும். எப்பொழுதும் புது புது விஷயங்களை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நிறைய விஷயங்களுக்கு பிளான் எல்லாம் பக்காவா போட்டு வைப்பாங்க. பட் அந்த பிளான் நெருங்கும் பொழுது இவங்களோட மைண்ட் மாறிடும். எனவே எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் அதை உடனே செய்து விட்டீர்கள் என்றால் அந்த காரியத்தில் மாபெரும் வெற்றி அடைவீர்கள். என்னதான் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வந்தாலும் மனசை எப்பொழுதும் இளமையா வச்சுக்குவாங்க வயது. ஆனாலும் இவர்களின் சுறுசுறுப்பும் இளமையான தோற்றமும் குறையவே குறையாது. உங்கள் வாழ்வில் நீங்கள் நீண்ட நாட்களாக நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூட, உங்களுடைய நிறைவேறாத ஆசைகள் அனைத்தும் எந்த தடையுமின்றி நடக்க நீங்கள் செய்ய வேண்டிய சித்தர்கள் கூறிய சூட்சுமமான பரிகாரம் இதுதான். 12 ராசி கட்டங்களில் மூன்றாவதாக வரும் ராசி மிதுன ராசியாகும். இதன் அதிபதி புதன் பகவான் ஆவார். புதனின் ராசி என்பதால் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சிறந்த அறிவாற்றல் மற்றும் கணித திறனும் இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதும் நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் போன்றவற்றை பெறுவதற்கு வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு புதன்கிழமையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அருகில் உள்ள பெருமாள் கோவில் அல்லது புதன் பகவான் சன்னதி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும். வாய்ப்பு இருப்பவர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் முழுமையாக நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நேரில் சென்று தரிசனம் செய்து வழிபட்டு வரலாம். இந்த வேண்டுதலை நீங்க மனதில் சுமந்துகிட்டு கோவிலுக்கு போகும் பொழுது ஒரு 10 நிமிடம் உங்கள் காலில் எந்தவிதமான காலணிகளும் இல்லாமல், செருப்பு போன்ற எதுவும் இல்லாமல் வெறும் காலோடு தரையில் நடந்து செல்ல வேண்டும். மாதத்தில் ஒரே ஒரு நாள், வருடத்தில் 12 நாள் மட்டுமே தான் நீங்க உங்களுடைய இத்தனை வருட கஷ்டங்கள் தீர்வதற்காக காலில் செருப்பில்லாமல் நடக்க போறீங்க. நீங்க உங்களுடைய உடலை கொஞ்சம் வருத்தி உள்ளதால் உருகி மிகுந்த பக்தியோடு வேண்டும் பொழுது அந்த புதன் பகவானும் பெருமாளும் உங்களை நிச்சயமாக அள்ளி அரவணைப்பார்கள்.
அந்த 10 நிமிடம் எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாமல் மனமுருகி வேண்டக்கூடிய அந்த உண்மையான பக்தரின் ஒட்டுமொத்த வாழ்வையே இந்த பிரபஞ்சம் முழுமையாக மாற்றிவிடும். இந்த வேண்டுதலை தெய்வத்தின் முன் வைக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்னுடைய எதிரிகள் எனக்கு நிறைய துரோகங்களை இழைத்து விட்டார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள், அவர்கள் தக்க தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று எந்த விதமான எதிர்மறை வேண்டுதலையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் நீங்க தெய்வத்துக்கிட்ட ஒருபோதும் வைக்கவே கூடாது. அதற்கு பதிலாக நான் என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும், என்னுடைய குடும்பம் என்னால் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நான் என் பிள்ளைகளுக்கும் அடுத்து வரக்கூடிய 4 தலைமுறைக்கும் எந்த குறையும் இல்லாமல் சொத்தை சேர்த்து வைக்க வேண்டும், என் திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று உங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சியை பற்றி மட்டுமே தான் நீங்க முழுமையாக தெய்வத்துக்கிட்ட வேண்டுதலா வைக்கணும். புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி முழு நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபட்டு வாருங்கள். பிறருக்கு பணத்தை திருப்பி தர வேண்டி புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். புதன்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை அணிந்து வருவது உங்களுக்கு பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த யோகங்களை உண்டாக்கும். அதே போல விலங்குகளின் தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட் பர்ஸ் போன்றவைகளை உபயோகிப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இப்படி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் முழுமையான ஈடுபாட்டோடு உங்கள் வேண்டுதலை வச்சிட்டு வரும் பொழுது மிகப்பெரிய அளவுல இறைவனின் பரிபூர்ணமான அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் எப்பொழுதும் உங்களுடனே அரணாக வருவதை உங்களால் கண்கூடாக உணர முடியும். நம்ம மிதுன ராசிக்காரர்கள் நான் சொல்லிய இந்த சூட்சுமமான பரிகாரங்களை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பின்பற்றி வாருங்கள். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அனுபவித்த அவமானங்கள், வலிகள், மற்றவர்களுக்காக நீங்கள் சிந்திய கண்ணீர் அத்தனைக்குமே ஒரு நிரந்தரமான விடை கிடைக்கப் போகுது. நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் பல மடங்கு உயர்ந்து உங்கள் லட்சியங்களை சாதித்து மற்றவர்கள் ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பது சித்தர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்த மறுக்க முடியாத பிரம்ம ரகசியமாகும். நீங்க மிதுன ராசியா இந்த வீடியோவுல உங்களுடைய குணாதிசயங்களை பற்றி சொன்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையோட எந்த அளவுக்கு 100% ஒத்துப்போகுதுன்னு மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்கள் நண்பர்கள் வட்டத்திலோ யாராவது மிதுன ராசிக்காரர்கள் இருந்தால் அவர்களுக்கு இந்த வீடியோவை கட்டாயம் ஷேர் செய்து அவர்களையும் இந்த தகவல்களை அறியச் செய்து ஆச்சரியப்படுத்துங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய அன்பான ஆதரவை எப்பொழுதும் எங்களுக்கு கொடுங்கள். இது போன்ற பயனுள்ள ராசிபலன் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் நம் பக்தி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.